ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வெயிட் லாஸ் வீடியோ தான் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து டெலிவரி முடிச்சோடனே நல்ல வெயிட் ஜாஸ்தி ஆயிடுவாங்க. ஸோ அவங்க கிட்ட பார்க்க வரவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, டெலிவரி முடிச்சு வர வெயிட் வந்து கம்மியாக போகிறதில்ல, இது வந்து அப்படியே தான் இருக்க போகுது, ஒரு குழந்தை ஆயிடுச்சுல இதுக்கு மேலே வெயிட் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் உங்கள் வெயிட்டை கம்மி பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நானும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நம்ம சேர்ந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ டெலிவரி முடிச்சு எனக்கு 92 days ஆகுது. பிரெக்னன்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே ஓவர் வெயிட்டாக தான் இருந்தேன். அதாவது என்னோட ஹைட் 153 சென்டிமீட்டர், என்னோட வெயிட் அன்னைக்கு வந்து 72 kgs இருந்துச்சு. அப்போவே 22 kgs ஓவர் வெயிட்டாக இருந்தேன். டெலிவரிக்கு அப்புறம் 85 ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இப்போ வெயிட் இந்த வீடியோவில் பாருங்கள் 81.9 இருக்குது. அதாவது 82னே எடுத்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 30 kgக்கு மேலேயே ஓவர் வெயிட்டாக இருக்கேன். ஸோ இதை வந்து எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, 9 monthsல ஜாஸ்தியான வெயிட்டை நாம வந்து ஒரு வாரத்திலயோ ஒரு மாசத்துலயோ கம்மி பண்ண ட்ரையே பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா உங்களோட ஹெல்த்தை தான் எஃபெக்ட் பண்ணும். மினிமம் ஒரு 6 months ஆச்சும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த 6 monthsல எவ்வளோ கம்மி பண்ண முடியுது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களோட வெயிட் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க, உங்களோட ஹைட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அந்த ஹைட்டுக்கு என்ன வெயிட் வேணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோலை நோக்கி போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சுகர், ஃப்ரைட் ஐட்டம்ஸ், மைதாவில் பண்ண ஐட்டம்ஸ் இது எதுவுமே சாப்பிட மாட்டேன். இதை 3 தான் கட் பண்ண போகிறேன். சுகர்னு சொல்லும்போது ஸ்வீட்ஸில் இருக்கிற சுகர் மட்டும் நான் சொல்லலை, டீ காஃபியில் கூட சுகர் போட மாட்டேன். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டாஸ்க்காக நான் எடுத்துக்கிறேன். அடுத்த விஷயம் என்னன்னா, இப்போ என்னோட வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் குழந்தைய பார்த்துக்கிறேன், குக்கிங் பண்ணுறேன், ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறேன். அதுவே எனக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் மந்த்தில் நான் எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே பண்ணலை. ஒர்க் அவுட்டே பண்ணாமல் என்ன டிஃப்ரென்ஸ் வெயிட்டில் வருது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு புஷ் வந்து உங்களோட வெயிட் லாஸ்க்கு இது கொடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணலை. அடுத்த விஷயம் என்னன்னா, நான் டெய்லி 2 டீ கண்டிப்பாக எடுத்துருவேன். எனக்கு அது இல்லாமல் வாழவே முடியாது. ஸோ அதில் இருந்து 1 கப் டீ நான் வந்து கட் பண்ணுறேன். அதாவது மார்னிங் டீக்கு பதிலாக க்ரீன் டீ எடுக்க போகிறேன். ஈவினிங் டீயில் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணாமல் குடிக்க போகிறேன். சுகர் ஒரு 2 ஸ்பூனாச்சும் போடலன்னா எனக்கு டீ மாதிரி அது இருக்காது. இருந்தாலும் வெயிட் லாஸ்க்காக ஏதாச்சும் பண்ணிதானே ஆகணும். ஸோ ஈவினிங் டீயில் வந்து சுகர் போட மாட்டேன். ஸோ இப்போ ரைஸில் வரேன். ரைஸ் சாப்பிட்டா குண்டாகும் அப்படின்னு சிலவங்க சொல்லுவாங்க, ரைஸ் சாப்பிட்டாலும் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சிலவங்க சொல்லுவாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ரைஸை கட் டவுன் பண்ணதான் எனக்கு மெயினான ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துச்சு. ஸோ எனக்கு வந்து ரைஸ் கட் டவுன் பண்ணால் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கிறதுனால நான் ரைஸை வந்து இப்போ என்ன குவான்டிட்டி எடுத்துக்கிறேனோ அதோட ஹாஃபாக கம்மி பண்ண போகிறேன். கொஞ்ச நாளில் ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிடுவேன். உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ரைஸோட இன்டேக். இல்லை உங்களால் ஃபுல்லாகவே அதை கட் டவுன் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா சாப்பிடாதீங்க. அதனாலே உங்களோட வெயிட்டில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ சட்டனாக இன்னைக்கே வந்து நான் ரைஸ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்களால் அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. கொஞ்ச நாளில் வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும். 2 நாளில் வந்து ஐயோ எனக்கு ரைஸ் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, நாளைக்கு அதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஹாஃபாக கட் டவுன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இத்தனோண்டு எடுக்க ஆரம்பிங்க. அதில் இருந்து கொஞ்சம் இன்னும் ஒரு வாரம் போனதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். இஃப் நீங்கள் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை முடியலைன்னா இப்போ எடுத்துட்டு இருக்கிற ரைஸோட அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நடுவில் ஒரு டைம் இருக்கும்ல, நம்மளுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோன்ற ஒரு டைம். நான் பிஸ்கட் எல்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அதையெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் எடுக்க போகிறேன். ஃப்ரூட்னா மேங்கோ, டேட்ஸு, பனானா, இது 3ஐயும் தவிர்த்து மற்ற எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிடலாம். ஒரு மேங்கோட 2 பீஸ் அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா பெருசாக எந்த பிரச்சனையும் வராது. ஒரு 2 டேட்ஸ் 3 டேட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். ஆனால் நம்மளுக்கு இருக்கிற பசிக்கு நம்ம நிறைய சாப்பிட்டுட்டோம்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் நடக்காது. ஸோ அதனால இந்த 3 ஃப்ரூட் தவிர மற்றதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அடுத்த விஷயம் என்னன்னா, டீக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் எடுப்போம்ல, அது வந்து பிஸ்கட்ஸ் எடுப்போம், பஃப்ஸ், அந்த மாதிரி ஏதாச்சும் ஹெவியாக சாப்பிடுவோம். ஸோ அதையெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் இன்னைக்கு வந்து நட்ஸ் எடுக்க போகிறேன். நட்ஸ்னால் நிறைய ஒரு பவுல் ஃபுல்லாக நட்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க. ஒரு 5 to 10 அப்படின்னு கவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேஷ்யூவாக இருந்த ஒரு 5, ஆல்மண்டாக இருந்த ஒரு 10, அதுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. நட்ஸ் வந்து பாடிக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப் பண்ணும். நிறைய சாப்பிட்டீங்கன்னா வெயிட் கெயினும் ஆகும். அதனால் நிறையா சாப்பிடாதீங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா, டின்னருக்கு வந்து சப்பாத்தி ஆர் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. ரைஸ் அண்ட் ரைஸில் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம்
கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணாலே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், சாலட் மாதிரி சாப்பிட்டுக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னல, முன்னாடி நான் ஒரு வாட்டி வெயிட் லாஸ் பண்ணப்போ ஓட்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஓட்ஸ் கஞ்சி மாதிரி பண்ணி அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதோட ரெசிபி வேணும்னா இன்னொரு வீடியோவில் பண்ணுறேன். அது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நேரம் பசிக்கவும் செய்யாது, உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் ஓட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா அதை எடுத்துக்கோங்க, இல்லைனா சப்பாத்தி எடுத்துக்கோங்க. அடுத்த விஷயம் என்னென்னா, டின்னர் ஒரு 8க்குள்ளே முடிச்சிருங்க. 8க்கு அப்புறம் எதுவுமே சாப்பிடாதீங்க. அடுத்த நாள் 8 வரைக்கும் நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களோட பாடிக்கு வந்து ஃபேட்டை கரைக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். பாடிக்கு எனர்ஜிக்காக இப்போ குளுக்கோஸ் நீங்கள் சப்ளை கொடுக்கல, அதாவது நீங்கள் ஃபுட்டு சாப்பிடல, அதுக்கு பதிலாக உங்கள் பாடியில் டெபாசிட் ஆகிருக்கிற ஃபேட்டை வந்து எடுத்துக்கும் பாடி. ஸோ வெயிட் லாஸ்க்கு அது ஹெல்ப் ஆகும். ஸோ ஈவினிங் ஒரு 8லேருந்து மார்னிங் 8 வரைக்கும் எதுவுமே சாப்பிடாதீங்க. ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒரே நாளில் உங்களால் எடுத்து பண்ண முடியலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய வாட்டி ஃபெயில் ஆகும், திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி தான் ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியே போகும். எல்லாருக்கும் இப்படி தான் நடக்கும். நிறைய பேர் ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, கான்ஸ்டண்ட்டாக அதை பண்ணிக்கிட்டே இருங்க. மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா கிரேவிங், அதுதான் நம்மளை வந்து இந்த ஆஃப் ட்ராக்கில் கூட்டிகிட்டு போகும் எப்போவுமே. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கிரேவிங் வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் வீக்லி ஒரு வாரம் செட் பண்ணிக்கோங்க, இந்த நாள் எனக்கு பிடிச்ச ஐட்டம் நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு. இப்போ நான் சண்டே எடுத்துக்கிறேன். சண்டே வந்து ஒரு வேளை, அதாவது 3 வேளை எனக்கு பிடிச்ச ஐட்டம் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகாது. ஒரே ஒரு வேளைக்கு எனக்கு என்ன பிடிக்குதோ, எனக்கு இது சாப்பிடணும்னு தோணுதோ அதை நான் சாப்பிட போகிறேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, நாம் அதை பார்த்தே போயிட்டுருப்போம். இப்போ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே எல்லாம் வரும்போது ஓகே சண்டே நம்ம வந்து சாப்பிடலாம். மண்டே என்ன தோணும்னா, இந்த சண்டே தானே சாப்பிட்டோம், போட்டோம் 2 நாள் போட்டோம் அப்படின்னு தோணும். தேர்ஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே எல்லாம் வந்த உடனே தோணும், ஓகே இன்னும் கொஞ்ச நாள் தானே, எப்படியாச்சும் பொறுத்து போகலாம், சண்டே சாப்பிட்றலாம் அப்படின்னு தோணும். ஸோ அதை பார்த்தே போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு வாரம் எப்படியாச்சும் ட்ராக்ல நிற்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2-3 வாட்டியெல்லாம் இது பண்ண முடியல, நான் வந்து ஏதோ சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க, அடுத்த நாள் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 3-4 வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நான் அப்டேட் வீடியோ வந்து February 1st வீக் போடுறேன். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வெயிட்டில் வந்திருக்குன்னு பார்க்கலாம். நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ஐடியா உங்ககிட்ட வெயிட் லாஸ்க்கு இருந்துச்சுன்னா அதுவும் சொல்லுங்கள். பார்க்குறவங்களுக்கும் ஹெல்ப் ஆகும், எனக்கும் ஹெல்ப் ஆகும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பாய்.